ஓகே, வெல்கம் டு மை சேனல். இது பேய் வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாண்டடான ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே 2-3 வீடு அபேண்டடாக இருக்குது. இதுக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். சுற்றி ஒரு காக்கா கூட இருக்காது. அதாவது பாம்பு பொட்டு எல்லாம் இருக்குது. மனுஷனை வச்சு பார்க்கும்போது ஒரு மனுஷன் கூட இங்கே இருக்க மாட்டான். சுற்றி பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய கரண்ட் கம்பெல்லாம் சாஞ்சிருக்கு. இது வந்து என்னன்னா, ரீசெண்டாக சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு விஷயம், இந்த கள்ளச்சாராயம் பற்றி. இந்த இடத்துல வந்து 85 டைமில் யாரோ ஒருத்தர் கள்ளச்சாராயம் அவரே ரெடி பண்ணி அவரே குடித்து இறந்துருக்காராம். அதுலேருந்து இந்த இடம் அபேண்டட் ஆகிருக்கு. பக்கத்து வீட்டில் குடியிருந்தவங்களும் பயந்து ஓடி போயிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் இந்த இடத்துல வந்து இது காட்டுக்குள்ளார இருக்கிறனால நிறைய இல்லீகல் விஷயங்கள்லாம் இங்கே நடக்கிறனால இதை கூடிய சீக்கிரம் இடிக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. அதுக்குள்ளார இங்கே வீடியோ எடுத்துகிட்டு போகணுன்னு தான் வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப நாள் பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் வந்து அந்த காலத்து இப்போ இருக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. பல வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போகலாம். நான் கேமரா ஆன் பண்ணுறது முன்னாடி ஒரு சின்ன சவுண்ட்லாம் கேட்டுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் கேமரா எடுக்கிறாரு. அவருக்கு கேமராவில் அவர் வரமாட்டார். என் கூட ஒரு சேஃப்டிக்காகவும் ஏதாவது இப்போ நான் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறதையும் தாண்டி ஏதாவது முக்கியமான விஷயம் கேப்சர் ஆனிச்சுன்னா அதை நல்லா கேப்சர் பண்ணுறதுக்கும் அவரை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க உள்ளே போவோம். ஓகே, வாங்க உள்ளே போகலாம். கேப் விட்டு டார்ச் லைட் வேறு நான் ஃபோன் கிளாஸ் வாங்கினேன். இந்த வீடு வந்து நாங்கள் இடிக்க போகிறாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டோம். என்னை பார்த்தா இடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட இது 90% இடிச்சு தான் வச்சுருக்கானுங்க. பயங்கரமாக ஆக்டிவிட்டி நடக்குது. வீடு தான் போகணும்னு நினைக்கிறேன். இது இடமே இல்லை. இப்படிதான் போகணும். இப்பயே ஆக்டிவிட்டியும் நடக்குது. சவுண்டு தான் கேட்குது. எல்லா சிலையுமே பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே போக முடியாத அளவுக்கு முள்ளு போட்டு வச்சுருக்காங்க. நான் இதை பற்றி நான் யாராவது பார்த்து அங்கே ஏதோ இப்போ லைட் எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இல்லை மின்மணி பூச்சியான்னு தெரில. ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. யாரு? போதும் இரு. யாரு? இங்கேதான் இருந்துச்சு. எப்படி அதுக்குள்ளேயும் மறந்துச்சுன்னு தெரியல. கேமராமேனும் பயங்கரமாக பயப்படுறான். அவனுக்கும் இது ஃபஸ்ட்டு தான். இப்போ கிளியராக பார்த்தோம். நீ உங்களுக்கு கொஞ்சம் தூரம் பக்கத்தில் தான் நின்ன. வர முடியுமா?
இதை பார்த்து நான் ஏதோ இது ஏதோ பழைய துணி தான். இதை பார்த்து நான் ஏதோ செத்து கிடக்கணும்னு நினச்சிட்டேன். பயங்கரமாக விட்டு விட்டு போய் பார்க்கணும். வீடு சேஃப்டிக்கு வச்சுக்கலாம். அது என் மேலே தான் குத்தும். அதுக்கே போட்டு இப்போ பார்த்தா மேலே டாப்பில் லைட்டாக தெரிஞ்சிச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் இடிச்சிட்டாங்க. இதை இன்னும் கொஞ்சம் தான் ஏதோ ஒட்டிகிட்ருக்கு. நான் வந்து இடிக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டு தான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஆனால் இடிச்சிட்டாங்க, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே தவறான விஷயங்களும் நடக்குது. பார்த்தோம் மறுபடியும் போஸ்ட்ல பார்த்தேன் 2 தடவை அங்கே பயங்கரமாக தலையெல்லாம் வலிக்குது. அப்படியே திக்கு திக்குன்ட்டு இங்கே வந்தோன்னே 2 தடவை கிளியராக பார்த்துட்டோம். ஆனால் அது கூட கம்யூனிகேட் பண்ணவே முடியல. இங்கிருந்து நான் போகிற வழி திருப்பி சவுண்டு இங்கிட்டு தான் வருது. எனக்கு லைட்டாக அடிபட்டுருச்சு.
இதுதான் புதரா இருக்குது பார்த்து. ரூட்டு சரியா தெரியல. எதுவும் நிற்கிது வேறு. கூகுள் மேப் எடுத்து ஃபஸ்ட்டு ரூட்டை கண்டுபிடிக்கா. கேமரா ஆஃப் பண்ணிருக்கணும். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க என்னாச்சுன்ட்டு. எனக்கு லாஸ்ட் டைமில் லைட்டாக இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு அடிபட்டுச்சு. பெரிய லெவலில் எனக்கு காயம் ஆகலை, இருந்தாலும் சின்னதாக அடிபட்டு ப்ளட்டு வந்துருந்துச்சு. அதனால தான் உடனே நான் சீக்கிரம் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டேன். இப்போ கூட இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, அந்த விஷயம்லாம் நடந்து ஒரு 7-8 நாள் கழித்து தான் நான் இந்த வீடியோவே எடிட் பண்ணி, இப்போ அதாவது எடிட்லாம் முடிஞ்சோன்னே என்ன ஆச்சுன்றதையும் அப்படியே நம்ம பேசி போட்டுடலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 7-8 நாள் ஆனதுக்கப்புறம் தான் அந்த அடிப்பட்டு, சின்ன அடி தான், பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. சின்ன அடிப்பட்டாலும் அதனால் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, அந்த இடத்துலேருந்து சீக்கிரம் வந்துடணும், அங்கே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஏன்னா என் கூட வந்துருந்த கேமராமேனும் ரொம்ப பயந்தான். அவனும் புதுசு தான். அவன் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டானா தான் நான் கூப்பிட்டு போயிட்டேன். இருந்தாலும் அவனும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஒரு லெவலுக்கு மேலே சரி நம்மளுக்கு அடியும் பட்டுருச்சு, இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் சேஃப்டி இல்லை, இன்னொரு தடவை பெரிய டீமோடு வருவோம் அப்படின்னு கிளம்பிட்டேன். எனக்கு என்ன ஒன்றுனா, நான் அந்த பதட்டத்தில் எனக்கு இந்த இடத்துல லைட்டாக அடிபட்டு சின்னதாக தான் ப்ளட்டு வந்துருந்துச்சு. எனக்கு வேர்த்து இருந்தனால வேர்வையும் அந்த ப்ளட்டும் சேர்ந்து இங்கே நின்று நான் ஐயோ நம்மளுக்கு இங்கே ஏதோ அடிபட்டுருச்சோ அப்படின்னு நானாக ஒரு கற்பனைலாம் பண்ணிக்கிட்டேன். திருப்பி அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதே இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஒரு ஸ்டாண்டு கூட இல்லாமல் கையில் பிடிச்சி ட்ரை பண்ண பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல வந்து சீக்கிரம் சொன்னீங்கன்னா தான் அகைன் போய் டீமோடு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏன்னா கூடிய சீக்கிரம் அந்த இடத்த இடிக்க போகிறாங்க. நான் ஆல்ரெடி அங்கே என்ன நடந்துச்சு என்னன்ற ஸ்டோரிலாம் கூட உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். சப்போஸ் இடிச்சிட்டாங்கன்னா திருப்பி அந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். அதனால தான் சீக்கிரம் சொல்லுங்கள், அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா பண்ணிடலாம். இப்போயே அது 90% அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இடித்து தான் வச்சுருந்தாங்க. இருக்கிறதுல கொஞ்சம் நஞ்சத்தெல்லாம் எடுத்து வச்சேன். அதே மாதிரி நான் நிறைய தடவை வந்து நிறைய பேர் ஒரு சேலஞ்ச் வீடியோலாம் சொல்லியிருக்கீங்க. என் வீட்டில் தான் உட்காந்து பேசுகிறேன், இருந்தாலும் ஏதோ சவுண்டு கேட்குது. நைட் டைம் எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே நாய் குலைக்கும் தான், இருந்தாலும் வழக்கத்துக்கு மாறாக குலைக்குது. இது நான் எப்பப்போலாம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு அந்த ஃபாலோ வீடியோ நான் தனியாக போட மாட்டேன். ஏன்னா நம்ம ஃபாலோ வீடியோ தனியாக போட்டாலும் நிறைய பேர் பார்ப்பாங்களான்னு தெரியல. நான் தனியாக ஃபாலோ வீடியோ போட மாட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு வீடியோ தவறுதலாக டெலிட் ஆயிடுச்சு, இல்லை ஃபுல் ஃபுட்டேஜ் இல்லை, அங்கே என்ன நடந்துச்சுன்றதை நான் வீடியோவில் எப்படி சொல்லுவேன்னா, அந்த வீடியோ முடிஞ்சோன்னே ஃபைனலில் உட்காந்து சொல்லிடுவேன். அதே மாதிரி ஃபைனலில் உட்காந்து சொல்கிறதுக்கு தான் இங்கே போடுறேன். வழக்கமாக அதே மாதிரி நாய் குலைக்குது. வீடியோ பேசாத மித்த டைம்லலாம் நான் சும்மாலாம் ஒரு வேலை மொட்டை மாடிக்கு, அந்த டைமுக்குலாம் இந்த ஏரியாவில் எந்த நாயுமே பெருசாக குலைக்காது. எப்போயோ ஒரு தடவை குலைச்சிச்சுன்னா தான் உண்டு, பெரிய லெவலில் குலைக்காது. இப்போ என்னென்னா இந்த சைடில் லாங்கில் பயங்கரமாக குலைக்குது, இங்கிட்டும் குலைக்கிற சவுண்டு கேட்குது, வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாகவும் சவுண்டு கேட்குது. எனக்கு வந்து நான் முக்கால்வாசி மொட்டை மாடிலாம் கூட தனியாக தூங்குவேங்க. அப்போல்லாம் கூட எனக்கு எந்த ஒரு சின்ன ஒரு சவுண்டோ எஃபெக்டோ எதுவுமே தெரியாது. ஆனால் நான் இந்த வீடியோ பேசுகிறேன்ல என் வீட்டு மொட்டை மாடி உட்காந்து, அப்போ மட்டும் சில டிஃப்ரெண்ட்டான சவுண்டு இதெல்லாம் கேட்கும். ஓகே, இப்போ என்னென்னா அந்த டாபிக் வரேன். அதான் திருப்பி அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா கொஞ்சம் சீக்கிரமே சொல்லுங்கள். ஏன்னா அது ஃபுல்லாக இடிச்சுட்டா அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அது இருக்குது. நான் ஏன் அங்கே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல, சீக்கிரம் வந்துட்டேன்னா அதுக்கு ஒரே ரீசன், அடிபட்டுருச்சு. கேமராமேனும் பயந்தான். எனக்கு இங்கேயும் அடிபட்டுச்சு, கால்லையும் லைட்டாக அடிபட்டுச்சு. என் கூட அந்த கேமராமேனுக்கும் அவனும் அந்த முள்ளுகில்லாம் அவனுக்கு அங்கங்கே கிழிச்சிருந்துச்சு. அவனும் கொஞ்சம் அதனால் பயந்துருந்தான். திருப்பி ஒரு 4-5 பேராக கூட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய பேர் இந்த சேலஞ்சிங் வீடியோலாம் பண்ண சொல்லியிருக்கீங்க. அது என்ன மாதிரி சேலஞ்சுன்னு ஒரு சில பேர் இந்த கார் சேலஞ்ச் பண்ணுங்கள், 11 மைல்ஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. அது நிறைய பேர் பண்ணிட்டாங்க. நானும் கண்டிப்பாக பண்ணுறேன். லைட் கீழே வந்துருச்சு. நானும் கண்டிப்பாக பண்ணுறேன். ஆனால் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சேலஞ்சிங் இருந்தாலும் சொல்லுங்கள், அதையும் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் வந்து ஓவர் நைட் சேலஞ்ச் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன். ஓவர் நைட் சேலஞ்செல்லாம் பண்ணணுன்ட்டு கூடிய சீக்கிரம் அதுக்கான வேலையும் போயிட்டுருக்கு. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 மந்த்க்குள்ளார ஒரு ஓவர் நைட் சேலஞ்ச் வீடியோ கண்டிப்பாக வரும், அதையும் பாருங்கள். அப்புறம் அந்த 11 மைல்ஸ் இதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு கார் ரெடி பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அதான் ரெடி பண்ணிட்டு கண்டிப்பாக 11 மைல்ஸ் ட்ரை பண்ணலாம். இன்னும் நிறையா சேலஞ்சிங் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் மெயினாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் யாரும் பண்ணாதோ இல்லை புதுவிதமான சேலஞ்சிங் வீடியோஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நான்
தயாராக தான் இருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுதான் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். பாய்.